எல்லாருக்கும் வணக்கம். நான் ரொம்ப ரெக்வெஸ்ட் பண்ணி கேட்டுக்கிட்டேன், இங்கே பேச கூப்பிடுவேன். கூப்பிட்டாங்க. எங்களோட ஃபர்ஸ்ட் படம் வந்துட்டு யுவன் சங்கர் ராஜாவோட மியூசிக்கில் லான்ச் பண்ணோம். ரொம்ப பெரிய ஹிட்டாக இருந்துச்சு. இப்போது 25th ஃபிலிம் வித் கார்த்திக் ராஜாவோட லான்ச் பண்ணுறோம். ஐ ஹோப் இதுவும் ஒரு பெரிய ஹிட் ஆகும்னு நினைக்கிறோம். அண்ட் கார்த்திக்கோட பெரிய ஃபேன்னா நிறைய மூவிஸ் வரதில்லை. ஐ ரெக்வெஸ்ட் ஆஸ் அ ஃபேன், ஐ ரெக்வெஸ்ட் ஹிம் டு கம் அவுட் வித் மோர் ஆஃப் குட் மூவிஸ். And I wish the team, Arun, Srinivasan and everyone all the best. Thanks. And இந்த ப்ராஜெக்ட் எனக்கு கொடுத்த திரு அனந்த் கோவிந்தன், அருண் வைத்தியநாதன் மற்றும் மற்ற ப்ரொடியூசர்ஸ் எல்லாருக்கும் நன்றி. ஃபஸ்ட்டு நன்றி. திருவாசகம் நியூயார்க்கில் மிக்ஸ் பண்ணும்போது அப்பா என்னை கூப்பிட்டு போயிருந்தாங்க. அண்ட் இவர் தான் எல்லா இதையும் பார்த்துக்கிட்டாரு. அண்ட் அதுலேருந்து ஃப்ரெண்ட்ஸ் ஆகிட்டோம். ஆனால் அந்த ட்ரிப்பில் என்ன ஒரு ஸ்பெஷாலிட்டினா, நான் ஏதாவது ஒன்று சொன்னேன்னா அதுக்கு ஆப்போசிட்டாக அப்பா சொல்லுவாங்க. அதை அவர் நடுவில் இருந்து அவர் கேட்க வேண்டிய ஒரு கட்டாயம் வந்துடும். படம் வந்து மியூசிக்கில் வந்து பேக்ரவுண்ட் ஸ்கோர் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட்னு சொன்னாங்க. அண்ட் எனக்கு தெரிஞ்ச என்னென்ன தெரியுமோ அதை ட்ரை பண்ணியிருக்கேன் இந்த படத்தில். ஐ ஹோப் எவ்ரி ஒன் லைக்ஸ் த மியூசிக். அண்ட் உங்களோட பிளெஸிங்ஸ்லாம் கண்டிப்பாக எனக்கு தேவை. அது மீடியா இஸ் ஸோ பவர்ஃபுல். அண்ட் எல்லா பெரியவங்ககிட்ட இருந்து எனக்கு பிளெஸிங்ஸ் வந்துச்சுன்னா ஐ கேன் ரியலி கம் அப். தேங்க்ஸ் அ லாட். இந்த அச்சமுண்டு என்ற படத்தோடு சம்பந்தப்பட்ட அனைத்து படைப்பாளிகளே, நடிகர்களே, இந்த காலை விழாவுக்கு வருகை தந்திருக்கக்கூடிய அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம். இந்த விழாவுக்கு வருகை தந்திருப்பதே எனக்கு ரொம்ப சந்தோஷமான ஒரு விஷயமாக இருக்கிறது. வர முடியாமல் போய்விடுமோ என்று பயந்து கொண்டிருந்தேன். காரணம், இன்று காலை 10 மணிக்கு என்னுடைய திரைப்படப் பள்ளி தொடங்கலாம் என்ற முடிவோடு நான் இருந்தேன். அது விஷயம் பற்றி அதை தொடங்கி வைப்பவரோடும், பின்பு உங்களுக்கு தெரியும் அது யார் என்று, அவரோடும் பேசி முடிவு பண்ணி வைத்திருந்தேன். 2 நாட்களுக்கு முந்த நாள் என்று நினைக்கிறேன், ஸ்ரீனியும் அருணும் என்னுடைய பள்ளிக்கூடத்திற்கு வந்து அலுவலகத்தில் என்னை சந்தித்து, இப்படி ஒரு விழா இருக்கிறது, நீங்கள் கண்டிப்பாக வந்தே ஆக வேண்டும் என்று குறிப்பிட்டு என்னை அழைத்த பொழுது, இந்த தொடக்க விழாவில் நான் கலந்து கொண்டு சந்தோஷத்தோடு கலந்து கொண்டேன். அதுக்கு பல காரணங்கள் இருந்தன. இன்று அவர்கள் மிக விரைவாக படத்தை முடித்து இங்கே அதனுடைய ஆடியோ ரிலீஸ் என்று கேள்விப்பட்ட பொழுது கண்டிப்பாக வர வேண்டும் என்று ஆசைப்பட்டேன். எனவே என்னுடைய பள்ளிக்கூட திறப்பையும் தள்ளி வைத்துவிட்டு, ஒரு நாள் தள்ளி திறந்தால் ஒன்று குடிமுடிகி போய்விடாது என்று நான் இங்கே வந்திருக்கிறேன். அதில் எனக்கு அது பெரிய விஷயம் இல்லை. இட்ஸ் நாட் எ பிக் டீல். சந்தோஷமாக இருக்கிறது.